அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய சக்கரம் எதுன்னா உச்சிஷ்ட கணபதியுடைய சக்கரம். சரிங்களா? இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய சக்கரத்தை வச்சு யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வழிபடலாம். அதே போல் மாந்திரீக விஷயங்களில் நான் உயர்ந்தவனாக மாறணும், பல பல விஷயங்களை நான் கற்றுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த உச்சிஷ்ட கணபதி என்னென்னா எந்திர முறைகளில் வச்சு மந்திர வடிவில் நம்ம அதை என்ன செய்யலாம்னா வணங்கி வரலாம். சரிங்களா? இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்கினவனுக்கு சகல விதமான செல்வங்களுமே நிறைஞ்சிருக்கும். எப்போதும் எந்த விஷயத்துலேயும் குறை வரவே வராது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் தான் உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரம். சரிங்களா? நம்மலாம் மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மகா சக்தி அப்படிங்கிறது சொல்லப்படுறது எதுனா அந்த உச்சிஷ்ட கணபதி தான். ஏன்னா நான் எல்லா எந்திரமும் எழுதியிருக்கேன். இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரத்தை மட்டும் நம்ம செப்பு தகட்டில் நம்ம தெய்வத்தை நினச்சிட்டு நம்ம எழுதும்போது அப்படியே படபடன்னு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உடல்லாம் அப்படியே நடுக்கம் உண்டு பண்ணி அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். சரிங்களா? அப்படி அந்த எந்திரங்களை எழுதும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக அதை எழுதணும். என்னென்னா ரொம்ப படபடன்னு வரும். என்னென்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரம்னா என்னுடைய அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதியோட எந்திரம் தான். இந்த உச்சிஷ்ட கணபதியோட எந்திரத்தை யாரெல்லாம் வச்சு வழிபடலாம் அப்படின்னா, இந்த துஷ்ட சக்தினால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனையில் உள்ள பாதிக்கப்பட்டவங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவங்கலாம் வீட்டில் கொண்டு போய் இந்த எந்திரத்தை வச்சு வழிபட்டுட்டு வந்தாலே போதும். அந்த இடத்துல ஒரு கணம் கூட அந்த துஷ்ட சக்திலாம் இருக்க முடியாது. சரிங்களா? அதே போல் இந்த மாந்திரீக விஷயங்களில் இப்போ அடிப்படையாக இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களே இந்த எந்திரத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா போதும். சரிங்களா? அதாவது இந்த கணபதியுடைய அருள் இருந்தாவே பலவித தேவதைகளுடைய அனுக்கிரகமே இருந்ததுக்கு சமம். முழுக்க முழுக்க இந்த உச்சிஷ்ட கணபதி பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதி. சரிங்களா? அப்பேற்பட்ட குபேரனுக்கே இந்த உச்சிஷ்ட கணபதி தான் அந்த செல்வங்களை புறமே கொடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. சரிங்களா? அதே போல் இந்த எந்திரம் உங்களுக்கு யாருக்கேனும் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.